நிறுத்துமாறு சவுதி அரேபியா வெளிப்படையாக கோரிக்கை விடுத்துள்ளது. வழக்கமாக இது போன்ற முக்கியமான விவகாரங்களில் தூதரக ரீதியாக ரகசியமாக பேசும் சவுதி அரேபியா இம்முறை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற சர்வதேச ஊடகங்களின் வாயிலாக தனது கருத்தை பதிவு செய்துள்ளது. ஹார்முஸ் நீர்ச்சந்தியில் அமெரிக்கா விதித்துள்ள தடையானது ஒரு மிகப்பெரிய வியூக தவறு என்று சவுதி அரேபியா கருதுகிறது. அமெரிக்காவின் ராணுவ தளங்களை தனது மண்ணில் அனுமதித்துள்ள ஒரு நாடு ஈரான். தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்ள பாகிஸ்தானுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்துள்ள ஒரு நாடு இன்று அமெரிக்காவிடம் போக்கை மாற்றிக்கொள்ளுமாறு கெஞ்சுகிறது. ஹார்முஸ் நீர்ச்சந்தி மூடப்பட்டால் தனது எண்ணெய் ஏற்றுமதியை தக்க வைத்துக் கொள்ள பல முன்னேற்பாடுகளை செய்திருந்த சவுதி அரேபியா இப்போது அமெரிக்காவின் பிடிவாதத்தால் தனது ஒட்டுமொத்த பொருளாதாரமே முடங்கிவிடுமோ என்று அஞ்சுகிறது. தனது பிராந்தியத்தின் மிக முக்கிய கூட்டாளியான சவுதி அரேபியாவே அமெரிக்காவின் கொள்கையை எதிர்க்கிறது என்றால் அந்த வெளியுறவு கொள்கை தோல்வி அடைந்துவிட்டது என்றே அர்த்தம். சவுதி அரேபியாவின் பயம் மிகவும் நியாயமானது மற்றும் ஆபத்தானது. ஹார்முஸ் பகுதியில் ஈரானை அமெரிக்கா நெருக்கினால் ஈரான் அதற்கு பதிலாக செங்கடலின் நுழைவாயிலில் உள்ள பாபால் மாண்டேப் நீர்ச்சந்தியை மூடிவிடும். ஏமனின் கடலோர பகுதிகள் ஹூதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இவர்கள் ஏற்கனவே செங்கடல் பகுதியில் கப்பல்களை தாக்கி தங்களின் வலிமையை நிரூபித்துள்ளனர். ஹார்முஸ் மூடப்பட்ட பிறகு சவுதி அரேபியா தனது எண்ணெய் ஏற்றுமதியை யான்பு துறைமுகத்தின் வழியாக செய்ய தொடங்கியது. ஒரு நாளைக்கு 7 மில்லியன் பேரல் எண்ணெய் இந்த தரைவழி குழாய்கள் மூலம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்போது பாபால் மாண்டேப் மூடப்பட்டால் சவுதி அரேபியாவிற்கு புற உலகத்துடன் எந்த தொடர்பும் இருக்காது. கிழக்கே ஹார்முஸ் அடைக்கப்பட்ட நிலையில் தெற்கே பாபால் மாண்டேபு மூடப்பட்டால் சவுதி எண்ணெய் எங்கும் செல்ல முடியாது. அந்த பாலைவன குழாய்கள் ஏற்கனவே ஈரான் ட்ரோன்களால் தாக்கப்பட்டவை என்பதால் அவை பாதுகாப்பானவையும் அல்ல. ஈரானின் தலைவர்களும் செங்கடல் பகுதியை தங்களின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவது பற்றி பேசி வருகின்றனர். ஹார்முஸ் நீர்ச்சந்தியை போலவே பாபால் மாண்டேபையும் தாங்கள் கருதுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானின் துறைமுகங்களை தாக்கினால் பாரசீக வளைகுடாவில் உள்ள எந்த துறைமுகமும் பாதுகாப்பாக இருக்காது என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இது வெறும் வெற்று மிரட்டல் அல்ல, இது போரை அனைத்து பகுதிகளுக்கும் விரிவுபடுத்துவதற்கான ஒரு திட்டமாகும். அதே நேரத்தில் அமெரிக்காவின் இந்த தடையானது ஆரம்பத்திலேயே பலவீனம் அடைந்துவிட்டது. சீனாவிற்கு சொந்தமான கப்பல்கள் அமெரிக்காவின் தடையை மீறி அந்த நீர்ச்சந்தியில் தடையின்றி பயணம் செய்தன. அமெரிக்கா யாரை கண்டு அஞ்சுகிறதோ அந்த நாடுகளுக்கு இந்த தடை பொருந்தாது என்று ஈரான் கிண்டல் செய்கிறது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் உத்தரவுகளில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி பல கப்பல்கள் தடையின்றி சென்று வருகின்றன. சவுதி அரேபியா தனது பாதுகாப்பிற்காக ஹூதி கிளர்ச்சியாளர்களுடன் சில உடன்பாடுகளை செய்துள்ளது. சவுதி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று ஹூதிகள் உறுதியளித்துள்ளனர். ஆனால் ஈரான் வற்புறுத்தினால் ஹூதிகள் எப்போது வேண்டுமானாலும் இந்த சமாதானத்தை உடைத்து விடுவார்கள் என்று சவுதி அஞ்சுகிறது. அமெரிக்காவின் பிடிவாதத்தால் சவுதி அரேபியா மிக கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த அமைதி ஒப்பந்தம் சிதைந்து போக வாய்ப்புள்ளது. ஈரான் நீர்ச்சந்தியை திறக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா தடையை கொண்டு வந்தது. ஆனால் இப்போது அந்த தடையால் ஈரானை விட சவுதி அரேபியா தான் அதிகம் பாதிக்கப்படுகிறது. தனது கூட்டாளியின் நலனை பாதுகாப்பதாக சொல்லும் அமெரிக்காவின் நடவடிக்கையே இப்போது அந்த கூட்டாளிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. ஒரு நண்பன் தனது பாதுகாப்பிற்கு ஆபத்து என்று எச்சரிக்கும் போது அதை கேட்பதுதான் புத்திசாலித்தனம். ஆனால் ட்ரம்ப் இதை கேட்பாரா என்பதுதான் இப்போது எழுந்துள்ள கேள்வி. சவுதி அரேபியா தனது பொருளாதாரத்தை முன்னிறுத்தி அமைதியை விரும்புகிறது. ஆனால் வல்லரசு நாடுகளின் மோதல் ஒரு பிராந்தியத்தின் அழிவிற்கு வழிவகுத்து விடுமோ என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது. சவுதி அரேபியாவின் இந்த வெளிப்படையான எச்சரிக்கை அமெரிக்காவிற்கு ஒரு இறுதி எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது.